ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கெங்கெல்லாம் கிடைச்ச தாவலெல்லாம் விதைய போட்டு வச்சுருக்கேன். நான் பல விதைங்களெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பீக்கங்காய் விதை போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லாவே சூப்பராக பேஞ்ச மழைக்கு கொஞ்ச நாளாக மழை பேஞ்சிட்டே இருந்துச்சுங்களா, அதனால் போட்ட மழைக்கு சூப்பராகவே இந்த செடிகளில் கொடி நல்லா ஏறுது. இந்த செடிங்களை பிடுங்குறதுன்னு சொல்லி கேட்டிருப்புங்க. இல்லை, இதுக்கு குச்சி நட முடியாததுனால இது மேலே செடி படர்ந்து நல்லாவே கொடி விடும் அப்படின்னு சொல்லிட்டு, காய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு, கொடி ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை அப்படியே நான் விட்டுட்டேன். வாங்க சொரக்கொடியை காமிக்கிறேன். சொரக்கொடிக்கு மண்டை இருந்துச்சு, அதனால் நான் அந்த சொரக்கொடிக்கு மண்டையை ஊனிட்டேன். பாருங்க, பார்த்தீங்களா, சூப்பராக அழகாக ஓடி இருக்கு. இப்போ தான் பூ எடுத்திருக்கு, ஆனால் சரியாக இன்னும் காய் விடலை. காய் விடும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். வாங்க, இங்கே இடம் காலியாக இருக்குதுன்னு இவ்வளோ இடத்துக்கு இந்த ஒரு சொரக்கொடி கொடி ஓடும் இல்லையா, அதனால் இந்த இடம் காலியாகவே விட்டுட்டேன். வாங்க, வேறு தாவில் நான் இடம் எங்கெல்லாம் காலியாக இருக்கோ அங்கெல்லாம் நான் செடி நட்டுருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இங்கே மல்லிகைப்பூ செடி நட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் கத்திரிக்காய் விதை, கத்திரிக்காய் செடி இப்போ தான் கத்திரிக்காய் பூ விட்டுருக்கு. அப்புறம் ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபஸ்ட் டைம் வாழை மரம் நட்டு ஃபஸ்ட் டைம் கொலை தள்ளி இருக்குது பாருங்கள். மொந்த வாழைக்காய் இப்போ தான் பிஞ்சு, இப்போ தான் கொலை தள்ளுது. இன்னும் காய் இன்னும் பலியாக எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பிடிக்கும். எங்கெல்லாம் காலியாக இடம் இருக்கோ அங்கெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். நமக்கு முன்னே கோழி கூட்டம், தாய்க்கோழி குஞ்சு கோழிங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகுது. அப்புறம் மல்லிகைப்பூ செடி நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். செடி குச்சி தான் நட்டேன். அந்த குச்சிலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் விட்டுருக்குன்னு. அடியிலேருந்து பாருங்கள், அடியிலேருந்து அழகாக துளிர் விட்டுருக்கு. பூசணி கொடியை காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ பொதுர் கொட்டி இருக்குது. ரொம்ப நாளாக பேஞ்ச மழைக்கு சரியாக பொதுர் கொட்டிட்டு நல்லா வந்திருக்குங்க பூசணி கொடி. பூ கூட விட்டுருக்கு, காமிக்கிறேன் வாங்க. என்னம்மா என்னம்மா ம் ம் அப்புறம் வெள்ளேரி பழம் கொடி போட்டுங்க பாருங்கள், காட்டுறேன். காய் இருக்குது பாருங்கள். கொடியெல்லாம் பேஞ்ச மழைக்கு இது பண்ணி ரொம்பவே காஞ்சி அழுகி போச்சு. காய் வேணால் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் காய், இங்கே ஒரு காய், இங்கிட்டு பாருங்கள் நிறையா பேஞ்ச மழைக்கு நிறைய காய் அழுகி போயிடுச்சு. கொத்தவரைக்காயும் போட்டு வச்சுருக்கேங்க பாருங்கள். எங்கெல்லாம் இடம் காலியாக இருக்கோ அங்கெல்லாம் செடிங்க நட்டுருக்குங்க. நிலத்துலேயே பாருங்கள் மணத்தக்காளி கீரை செம்ம சூப்பராக இருக்குது. அதோட அது மட்டும் இல்லாத நிலத்துலேயே நாட்டு வெண்டைக்காய் விதையும் விதைச்சிருக்குங்க. அது என்னந்தாலையும் இந்த பச்சை வெண்டைக்காய் காயை சாப்பிட்றத விட நாட்டு வெண்டைக்காய் காய் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வெண்டைக்காய் செடியும் கொல்லியை சுற்றி ரவுண்டாக நட்டு வச்சுருக்குங்க. அதோட கீரை, தண்டு கீரை பாருங்கள், நல்லா பேஞ்ச மழைக்கு இதில் இருந்ததெல்லாம் கிள்ளிட்டேங்க. கிள்ளிட்டு சரி இந்த விதை வரட்டும், அப்போ தான் நிறையா விதை விழுந்தால் தான் நிறைய தண்டு கீரை வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இது நட்டு வச்சுருக்குங்க பாருங்கள். நிலத்தில் தக்காளி செடி கூட பாருங்கள், வெண்டைக்காய் கொல்லியில் காஞ்சி போச்சு. நாட்டு வெண்டைக்காய் செடியை பாருங்கள், காய் பாருங்கள். நாட்டு வெண்டைக்காய் காய் இந்த மாதிரி தான் வைக்கும்.
அப்புறம் இங்கேயும் பாருங்கள் பூசண கொடி நல்லா கொடி ஓடி இருக்கு. அப்படி ஓடி இருக்கு, இப்படி ஓடி இருக்கு, நிறைய கொடி ஓடி இருக்கு.